Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 8/2/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் யூஜி 2026க்கான நோட்டிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. லாஸ்ட் டேட் 8/3/2026. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி தரவாக அதை படிச்சிருங்க. இன்றைக்கே அப்ளிகேஷன் போடணும், உடனே அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு அவசரப்பட்டு அதில் ஏதாவது தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே இருக்க வேண்டாம். ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டா ஒருவேளை நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருமா அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் பொறுமையாக இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். அதாவது SAP Views யூடியூப் சேனல் சார்பாக கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு காலேஜில் நீங்கள் அட்மிஷன் முடித்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கான ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக நிறைய மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி, அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக இடங்கள், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 8 February 2026 இன்றிலிருந்து 8 March 2026 அடுத்த மாதம் இரவு 9 மணி வரை. லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் கிரெடிட் கார்டு, அதாவது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 8 March 2026 இரவு 11:50 மணி வரை. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நிறைய வீடியோவில் லாஸ்ட்டு ஒரு 15 டேஸாக சொல்லிகிட்ருக்குறோம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1700 ரூபாய், ஜென்ரல் ஜென்ரல் EWS OBC NCLாக இருந்தால் 1600 ரூபாய், SC ST PWD தேர்ட் ஜென்டராக இருந்தால் 1000 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸு நாட் ரீஃபண்டபிள் செலுத்தணும். அவுட் சைடு இந்தியாவாக இருந்தால் 9500 ருபீஸ் செலுத்தணும். இந்த கட்டணம் செலுத்தும் போது GST டேக்ஸு இதெல்லாம் இருந்தால் அதையும் இன்க்ளூட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஃபீஷியல் வெப்சைட்டு https://nta.ac.in, அதே போல் https://neet.nta.nic.in. ரெண்டாவது பக்கத்தில் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் நீட் யூஜி 2026 த்ரூ ஆன்லைன் மோடு ஒன்லி. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணணும். சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மே பி டன் பை அக்சஸிங் த NTA வெப்சைட். த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் எனி அதர் மோட் வில் நாட் பி அக்செப்டட். தபாலில் அனுப்புறது, கொரியரில் அனுப்புறது, ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்புறது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு கேண்டிடேட் ஒரே அப்ளிகேஷன் தான் போடணும், அது ஆன்லைன் மோடில் தான் போடணும். கேண்டிடேட் ஹேஸ் டு அப்லோட் த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஸ்கேன்டு சிக்னேச்சர் எக்ஸட்ரா. ஃபார் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ரீடு த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அப்போது நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறவங்க அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டூடியோவில் சொல்லி
கேண்டிடேட்னுடைய நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், அதுக்கு கீழே டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன், இன்னைக்கு டேட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி டேட்டு 8th February 2026. இந்த தேதியிலிருந்து 8th March 2026க்குள்ளே நீங்கள் எந்த டேட்டை வேணால் போட்டு வாங்கிக்கோங்க. ஒரு மாணவர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போடணும். கேண்டிடேட் மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் ஆன் த NTA வெப்சைட். Candidate not complying with the instructions shall be summarily disqualified. Candidate must ensure the email address and mobile number provided in the online application. நீங்கள் கொடுக்குற இமெயில் அட்ரஸும் அதே போல் மொபைல் நம்பரும் ஆக்டிவேஷனில் இருக்குதா, அது பேரண்ட்டுக்கு உண்டானது தானா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உண்டானது தானா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி அப்டேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெயிலில் சும்மா ஒரு உங்களுக்குள்ளேயே, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளேயே ஒரு மெயிலை போட்டு அது இன்பாக்ஸில் வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கொடுங்க. மினிமம் 3 இமெயில் ஐடி கொடுக்கணும். அது வந்து ஒன்று ஃபாதர்து, ஒன்று மதர்து, ஒன்று உங்கள் பிரதரோ சிஸ்டரோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்குங்க. 3 மொபைல் நம்பர் வச்சுக்குங்க. அப்புறம் இதில் ஏதாவது NTA உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணணும், மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு தான் கொடுப்பாங்க. அது வந்து உபயோகத்தில் இல்லாத பட்சத்தில் அவங்க கொடுக்குற தகவல் உங்களுக்கு வந்து சேராது. மறுபடியும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். உடனே அப்ளை பண்ண வேண்டாம். இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளே நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவோட திரும்பவும் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணியாச்சு, அதையும் பார்த்துடலாம். இதுதான் 2026க்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் UG 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இதில் வந்து ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேஜில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு தேடிக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அப்ரவேஷன்ஸ், என்னென்ன அப்ரவேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் EWS அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இதெல்லாம். அதே போல் டாக்குமெண்ட்டை வந்து இப்போ OBC சர்டிஃபிகேட் March 31, 2026 வரைக்கும் செல்லத்தக்கதாக இருக்கணும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் OBC கேண்டிடேட்டாக இருந்தால் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டெல்லாம் 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்டேட்டடாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் OTP கொடுத்து பார்த்தா OTP வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின் 180 மார்க்குக்கு, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரை. இது வந்து திரும்பவும் ஒரு டைமு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போதும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற மெயின் பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற அனைத்து விவரங்களையும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் லிமிட்டெட் டு இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் டு கண்டக்ட் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட், declaration of the result and providing all India rank to the Director General of Health Service, Ministry of Health, Family Welfare, Government of India. இதெல்லாம் வந்து எவ்ரி இயர் கொடுக்கறது தான். அதே போல் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்ஸ் ரெஃபர்ஸ் டு MBBS, BDS, டென்டல், BA, MS. இந்த வருஷம் இந்த கோர்ஸுக்கும் சேர்ந்து நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத இங்கே நோட்டில் கொடுத்துருக்குறாங்க. MBBS, BDS, dental, BA, MS, BSMS, BUMS, BHMS courses. Candidates are also advised to regularly visit the website. NTA வெப்சைட்டையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம SAPVS யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் உடனுக்குடனே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். Candidate are strongly advised. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. Important instruction. Advised to read carefully all the instruction before applying for NEET UG 2026. Candidates are advised to fill the application form carefully. Correction is only
சர்டைன் ஃபீல்ட்ஸ். இப்போது ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்தாலுமே அது குறிப்பிட்ட சில பிழைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போது உங்களுடைய இமெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அதை மாற்ற முடியாது, மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அதை மாற்ற முடியாது, ஆதாரில் கரெக்ஷன்ஸ் இருந்தால் அது மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அப்ளை பண்ணும்போதே தவறில்லாமல் செஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டில் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கு வந்து கரெக்ஷன் ஃபீல்டில் அலோவ் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டைம் 1 இயர் படிச்சிருந்துருக்கலாம், ஆர் ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் 2 வருஷம் படிச்சிருந்துருக்கலாம். இவ்வளவு சிரமப்பட்டு படித்து அப்ளிகேஷன் போடுறதில் ஏதாவது தப்பு நடந்து அதனால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக மட்டுமே இதை சொல்கிறேன். பதட்டப்படுத்துறதுக்கோ பயப்படுத்துறதுக்கோ சொல்லலை. மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட்டட் பை த கேண்டிடேட் வில் நாட் பி அக்செப்டட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் போடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. போடவும் முடியாது. எதனாலன்னா ஒரு டைமு ஒரு ஆதாருக்கு ஒரு மெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்துருச்சு, ஆதார் வெரிஃபிகேஷன், மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் இமெயில் வெரிஃபிகேஷன் 1 டைம் வந்துட்டாலே அந்த கேண்டிடேட் இன்னொரு டைம் போட முடியாது. அதையும் மீறி வேறு ஏதாவது ஃபேக் ஐடியோ இல்லை வேறு யார் மூலமாவது போட்டு 2 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் வந்து அதையும் மீறி அப்ளிகேஷன் இருந்தாலும் உங்களுடைய ரிசல்ட் வந்து நிறுத்தி வைக்கப்படும். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கைக்காக கொடுத்துருக்குறாங்க. யூ கேன் அப்ளை ஃபார் நீட் யூஜி 2026 ஆன்லைன் ஒன்லி. இதையும் சொல்லியாச்சு, ஆன்லைனில் மட்டும்தான் போடணும். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை தெளிவாக அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ, இமேஜு இதெல்லாம் கிளியராக இருக்கிற மாதிரியும் கைவிரல் ரேகைகளெல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரியும் போடணும். அதன் பிறகு அது மிஸ் ஆயிடுச்சு இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. Candidate must ensure the mobile numbers, email ID filled in the online application forms their own அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளே இருக்கிறதையே கொடுங்க. பேரண்ட் ஆர் கார்டியன் தான் இருக்கிற மாதிரி கொடுங்க. இதெல்லாம் நம்ம எவ்ரி இயர் கொடுக்குறது தான். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. The candidate who have passed should fill the code 02 to 07. இப்போ வந்து சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறது ஒன்று கேட்பாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் 2 to 7 02 07 வரைக்கும் போடணும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். கேண்டிடேட் அப்பியரிங் கிளாஸ் 12 இன் 2026. இப்போது கரண்ட்டில் வருகின்ற மார்ச் மாதம் நீங்கள் தேர்வு எழுதுகிற கேண்டிடேட்டாக இருந்தால் கோட் நம்பர் 01 போடணும். இன்னமும் எனக்கு ரிசல்ட் வரல, இப்போ தான் அப்பியர் ஆகிருக்கிறேன்றவங்க 01, 02 06 வரைக்கும் யார் யார் போடணுங்கிறது கீழே கொடுத்துருக்குறாங்க. அதையும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். வீடியோ லென்த்தி ஆயிரும். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் முடிச்சிடுறேன். இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா இனி வரக்கூடிய நாட்களில் 1 by 1 இதில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் சென்டர் என்னென்ன, அப்புறம் கேண்டிடேட் வந்து இந்தியன் நேஷனல்ஸாக இருந்தால் ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர் யூஸ் பண்ணலாம், டிஜிலாக்கர் யூஸ் பண்ணலாம். அதாவது ஐடிக்கு உங்களுடைய ஐடி ப்ரூஃபுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பேன் கார்டு நம்பர் ஆர் எனி அதர் வேலிட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். என்ஆர்ஐயாக இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர் யூஸ் பண்ணலாம். ஃபாரின் நேஷனல்ஸாக இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வேலிட் ப்ரூஃபாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. பாஸ்வேர்டு வந்து 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் ஒரு அப்பர் கேரக்டர் இருக்கணும், ஒரு லோயர் கேரக்டர்ஸ் இருக்கணும். நியூமரல்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 9 இருக்கணும். பாஸ்வேர்டு மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர், @ ஹேஷ்டேக்கு, $, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில். ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக எடுத்துருக்கணும், பேர் எழுதியிருக்கணும், அதில் வந்து ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட்டில் நேம் இருக்கணும், ஃபோட்டோகிராஃப் டேக்கன் எந்த டேட்டில் அப்படிங்கிறது இருக்கணும், சிக்னேச்சர் வந்து 10 KB to 100 KBக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா சுட் பி எய்தர் இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் வித் 80% ஃபேஸ் முழுமையாக தெரியணும்.
விசிபிள் இன்க்ளூடிங் இயர்ஸ், காது தெளிவாக இருக்கணும். அதே போல் 80% வந்து ஏரியா ஆஃப் தி இமேஜ் சுட் பி கேண்டிடேட் ஃபேஸ் தெரியணும். அது 10 KB to 200 KBயாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது கஸ்டமரி ட்ரெஸ் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதையும் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது வந்து ஜேபிஜே ஃபார்மேட் எது, ஜேபிஇஜி ஃபார்மேட் எது அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ப்ராஸ்பெக்டஸை கிளியராக ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் படிங்க. ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் மாறும். ஒரு கேண்டிடேட்டுக்கு சொல்கிறது இன்னொரு கேண்டிடேட்டுக்கு சூட் ஆகாது. இப்போ கஸ்டமரி ட்ரெஸ் இருக்கிற கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதற்கான தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்குங்க. அதே போல் 13 மொழிகளில் உங்களுக்கு தேர்வு நடக்குது. இங்கிலீஷ் வந்து எல்லா சென்டர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எல்லா சென்டர்லேயும் கிடைக்கும். அதுவே நான் தமிழில் எழுதணும் அப்படின்னா தமிழ் வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில், இப்போது தமிழ் அப்படின்னா தமிழ்நாடு சூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சென்டரில் வேணுமோ, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ங்கிறது இங்கே இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு தமிழ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கும். அப்போது இந்த மாதிரி சென்டரில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதனுடைய டிரான்ஸ்லேஷன் ஹிந்திலையும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஒரு கேண்டிடேட்டு ஆந்திராவில் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்காரு, நான் வீட்டுக்கு வரல, எக்ஸாமை முடிச்சுட்டு வர்றேன், எனக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆந்திராவை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி இருக்கும், தெலுங்கு தான் இருக்கும். ஓகேங்களா? பெங்களூரில் ஒரு கேண்டிடேட் படிச்சுட்டு இருக்காரு, அங்கேயே தேர்வு எழுதுறாரு அப்படின்னா அவருடைய கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், கன்னடாவில் இருக்கும். அப்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த சென்டரை சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 31/12/2009 அதற்கு முன்னதாகவும் பிறந்திருக்கணும். பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் 31/12/2009 அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்திருக்கிற மாணவர்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக 124 பக்கங்கள் இருக்குது. நிறைய படிச்சுக்குங்க. முடிஞ்சால் பேரண்ட்ஸையும் ஒரு டைம் படிச்சுக்க சொல்லுங்கள். இதில் விடுபட்ட தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேன். அதே போல் டெமோ வீடியோ கூடிய விரைவில் இன்று மாலை அல்லது நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவை உடனுக்குடனாக நம்ம கொடுத்துருக்குறோம், அதனால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். அப்புறம் இந்த 2026 நீட் எக்ஸாமுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங் முடித்து காலேஜில் சேர்ந்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை பெய்டு சர்வீஸாக பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day. All the best.